Namaste students, welcome to 11th physics class. So today we are going to see the topic is two bodies in contact on a horizontal surface. So here we consider two blocks of masses m1 and m2. So here m1 is greater than m2. அதாவது m1ங்கிற block m2ங்கிற block விட வெயிட்ல ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ மாஸ் வந்து அதுக்கு அதிகமாக இருக்கும். Kept in contact with each other on a smooth horizontal frictionless surface is shown in figure. See this diagram. So two masses m1 வந்து எப்படி இருக்குமா greater-ஆக இருக்குது m2-வை விட. எப்படி இருக்குது ரெண்டுமே கான்டாக்டில் இருக்குது, அதாவது கான்டாக்ட் டு ஈச் அதர். ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. டூ பிளாக்ஸ் ஆஃப் masses m1 and m2 kept in contact with each other on a smooth and horizontal frictionless surface. ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ். இப்போ இங்கே எக்ஸ் ஆக்சிஸில் வந்துட்டு நம்ம இந்த டூ பிளாக்ஸை எடுத்துக்கிறோம். ஸோ வாட் ஆர் த ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் திஸ் மாசஸ் ஆஃப் த பாடி? அதாவது இந்த பிளாக்ஸ் மேலே என்னென்ன ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னா, அதாவது m1ங்கிற ஆப்ஜெக்ட் வந்துட்டு m1ங்கிற அந்த மாஸ் வந்துட்டு இட் மூவ்ஸ் வித் அன் ஆக்சிலரேஷன் a அண்ட் ஹிட் ஆன் த m2. ஸோ இப்போ இங்கே கீழே பாருங்கள், டயக்ராம் நல்லா பார்த்துக்கோங்க. எஃப்ங்கிற ஃபோர்ஸு m1ங்கிற ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் ஆகுது. ஸோ அதாவது F12 ஃபஸ்ட் இந்த ஸ்மாலர் சைஸில் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இங்கே திஸ் இஸ் F12. F12னா ஃபோர்ஸ் எக்ஸர்டட் ஆன் பிளாக் m1 டியூ டு m2. m2ங்கிற பிளாக்கு m1ங்கிற பிளாக் மேலே ஃபோர்ஸை எக்ஸர்ட் பண்ணுது. கீழே பார்த்தீங்கன்னா F21ன்னு கொடுத்துருக்காங்களா, அப்படின்னா என்னது, m1ங்கிற பிளாக்கு m2ங்கிற பிளாக் மேலே ஃபோர்ஸை எக்ஸர்ட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ புரிஞ்சுதுங்களா, F21னா என்ன, F12னா என்னென்னு. ஸோ F21னா மாஸ் m1ங்கிற பிளாக்கு m2ங்கிற பிளாக் மேலே ஃபோர்ஸை எக்ஸர்ட் பண்ணுது. அதே மாதிரி ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸை m2ங்கிற பிளாக்கு m1ங்கிற பிளாக் மேலே ஃபோர்ஸை எக்ஸர்ட் பண்ணுது. அது வந்து F12ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க பார்க்கலாம். By the application of a horizontal force F, அதாவது இந்த F அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா இங்கே. ஸோ இந்த F வந்துட்டு horizontal force அப்படின்னு சொல்கிறாங்க. By the application of a horizontal force F, both the blocks are set into motion with acceleration a. அதாவது இந்த horizontal force வந்துட்டு அந்த blocks மேலே ஆக்ட் ஆகிறதுனால போத் ரெண்டு பிளாக்ஸ்மே வந்து மோஷனுக்கு உட்படுது. எதுனா வித் அன் ஆக்சிலரேஷன் a சைமல்டேனியஸ்லி இன் த டைரக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ். இப்போ ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுதோ அந்த டைரக்ஷனில் அந்த பிளாக்ஸ் வந்து என்னவாகுதுன்னா மூவ் ஆகுது, ஆக்சிலரேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பை த அப்ளிகேஷன் ஆஃப் அ ஹரிசான்டல் ஃபோர்ஸ் F, both the blocks are set into motion with acceleration a simultaneously in the direction of the force. ஸோ ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுதோ அந்த டைரக்ஷனில் ஆக்சிலரேஷன் வந்துட்டு என்ன ப்ரொடியூஸ் ஆகி இந்த பிளாக்ஸை வந்து மூவ் பண்ண வைக்குது. இப்போ ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, டு ஃபைண்ட் த ஆக்சிலரேஷன் ஏ வெக்டார். நியூட்டன் செகண்ட் லா படி நமக்கு என்ன தெரியும் ஃபார்முலா, எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ. தட் மீன்ஸ் எஃப் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ வெக்டார். வெக்டார் போட்டால் என்னன்னு தெரியும் உங்களுக்கு, இட் ஹாவ் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். ஸோ டு ஃபைண்ட் த ஆக்சிலரேஷன் ஏ வெக்டார், Newton's second law has to be applied to the system. Combined mass m is equal to m1 plus m2. So to find the acceleration a vector, Newton's second law has to be applied. Acceleration find out பண்ணுறதுக்கு Newton's second law-வை இங்கே apply பண்ணுறாங்க. So to find the acceleration a vector, Newton's second law has to be applied to the system. So combined mass m1, m is equal to m1 plus m2. So next நம்ம ஈக்குவேஷன் எழுதுகிறோம் செகண்ட் லா, f vector is equal to m into a vector. அடுத்தது if we choose the motion of the two masses along the positive x direction, அதாவது இந்த ரெண்டு பிளாக்ஸுமே எந்த டைரக்ஷனில் போயிட்டுருக்கு அப்படின்னா along the positive x directionல மூவ் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா அப்போ எப்படி எழுதுகிறாங்க, f I cap அதோட காம்பனன்ட்ஸில் எழுதுகிறாங்க. F I cap equal to MA I cap. By comparing components on both sides of above equation, இப்போ என்ன கிடைக்குது நமக்கு, காம்பனன்ட்ஸ் ஈக்குவேட் பண்ணால் F is equal to MA. வேறு இங்கே M is equal to என்னது, டூ பிளாக்ஸுங்களா M1 and M2. ஸோ அதை ஆட் பண்ணுறாங்க M1 plus M2. வேறு M is equal to M1 plus M2. இப்போ
இப்போ the acceleration of the system is given by, நமக்கு ஜென்ரலாக தெரியும் F is equal to ஃபார்முலா என்னன்னு தெரியும், எம் ஏன்னு தெரியும். இப்போ எம்முக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க, m1 ப்ளஸ் m2. இப்போ எனக்கு என்ன வேணும்னா ஆக்சிலரேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ ஈக்குவேஷன் என்னவாகும், f பை mn ஆகும். இந்த எம்முக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், m1 ப்ளஸ் m2. ஓகேங்களா, அதுதான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பண்ணியிருக்காங்க. a is equal to f பை m1 ப்ளஸ் m2. ஸோ இப்போ இது வரைக்கும் கிளியராக இருக்கீங்களா? ஸோ 2 blocks எடுத்துக்கிறாங்க, அதாவது 2 bodies in contact with the horizontal surface. ஸோ 2 blocks எடுத்துக்கிறாங்க, one is m1 and another one is m2. ஸோ m1 is greater than m2 அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபோர்ஸ் ஆக்டிங் அலாங் என்ன, ஹரிசான்டல் சர்ஃபேஸ், ஹரிசான்டல் டைரக்ஷனில் ஃபோர்ஸ் அந்த பிளாக்ஸ் மேலே ஆக்ட் ஆகுது. அப்போ அந்த பிளாக்ஸ் என்னவாகுது, வித் ஆக்சலரேஷனோட மூவ் ஆகிட்டுருக்கு. தென் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸை அந்த பிளாக்ஸ் வந்து என்ன பண்ணுது, ஒன்று மேலே ஒன்று ஃபோர்ஸை எக்ஸர்ட் பண்ணிக்குது. நெக்ஸ்ட்டு நியூட்டன் செகண்ட் லாவை அப்ளை பண்ணுறாங்க. எதுக்காகனா டு ஃபைண்ட் த ஆக்சலரேஷன் ஆஃப் த பிளாக்ஸ், அந்த பிளாக்ஸோட ஆக்சலரேஷன் என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நியூட்டன் செகண்ட் லாவை அப்ளை பண்ணுறாங்க. எஃபெக்டர் இஸ் ஈக்குவல் டு ma வெக்டர். தென் அலாங் த பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது அதோட காம்பனன்ட்ஸ் ஐ காம்பனண்ட்டை ஈக்குவேட் பண்ணுறாங்க. அப்போ fi cap ஈக்குவல் டு ma I cap. பை கம்பேரிங் த காம்பனன்ட்ஸ் ஆன் போத் சைட்ஸ் ஆஃப் த above equation, then f is equal to என்னன்னு கிடைக்குதுன்னா ma, where m is equal to m1 plus m2. then அதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது the acceleration of the system is given by a is equal to f by m1 plus m2. next என்னன்னா the force exerted by the block m1 on m2 due to its motion is called force of contact. அடுத்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா, அதாவது F21 என்ன அர்த்தம், force exerted by the block m1 on m2. அதாவது m1ங்கிற பிளாக்கு m2ங்கிற ஃபஸ்ட்டு அதை எடுத்துக்கிறாங்க, m1ங்கிற பிளாக்கு m2ங்கிற பிளாக் மேலே ஃபோர்ஸை எக்ஸர்ட் பண்ணுது. அந்த மோஷனுக்கு என்ன பேருனா ஃபோர்ஸ் ஆஃப் கான்டாக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. force exerted by the block m1 on m2 due to its motion is called force of contact. F21 vector. According to Newton's third law, the block m2 will exert an equal and opposite reaction. So Newton's third law படி என்னன்னா block m2 will exert an equal and opposite reaction force block m1 மேலே ஆக்ட் பண்ணுது. இப்போ புரிஞ்சிச்சிங்களா, நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். block m1 it exerts a force on block m2. அதே மாதிரி ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸை வந்துட்டு என்ன பண்ணுது, m2ங்கிற பிளாக்கு m1ங்கிற பிளாக் மேலே ஆக்ட் பண்ணுது. அதை தான் இந்த பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்க. ஸோ த ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை த பிளாக் m1 on m2 due to its motion is called force of contact. F21 vector. According to Newton's third law படி என்ன சொல்கிறாங்க, the block m2 will exert an equivalent opposite reaction force F12 vector on block m1. So see this diagram shows the free body diagram of block m1. m1க்கு மட்டும் எடுத்துட்டு அந்த free body diagram வரைஞ்சிருக்காங்க பாருங்கள். m1ங்கிற பிளாக் மேலே எத்தனை ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னா, ஒன்று வந்து ஹரிசான்டல் ஃபோர்ஸ், இனிஷியலாக அது மேலே என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, எஃப் அப்படிங்கிற ஹரிசான்டல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இன்னொன்று வந்துட்டு பிளாக் m2 வந்துட்டு m1ங்கிற மேலே ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுது இல்லைங்களா, அந்த மேலே உள்ள டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும், தட் இஸ் F12. ஸோ அப்போ வாட் ஆர் த ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் த பிளாக் m1? ஸோ 2 forces, one is horizontal force and another one is equivalent opposite. நியூட்டன்ஸ் தேர்ட் லா படி ஈக்குவலண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸை வந்து ஆக்ட் பண்ணுது. ஸோ ஃப்ரீ பாடி டயக்ராம் ஃபார் மாஸ் m1 அப்படின்னு பார்க்கும்போது டயக்ராமில் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக்கை வந்துட்டு பாயிண்ட் மாஸாக கன்சிடர் பண்ணிக்கிறாங்க, அது வந்து m1 இருக்கு. அடுத்தது அது மேலே 2 forces ஆக்ட் ஆகுது, ஒன் இஸ் டவுன்வர்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அண்ட் another ஒன் இஸ் அப்வர்ட் நார்மல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அப்போது அதாவது கான்டாக்டில் இருக்கிறதுனால அப்வர்ட் நார்மல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ F12ங்கிறது ஆப்போசிட் டைரக்ஷனில், இந்த டைரக்ஷனில் இந்த மாதிரி ஆக்ட் ஆகிறது வந்துட்டு F12. இது வந்து என்னென்னா ஹரிசான்டல் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போது நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன் எழுதுகிறாங்க, வாட் ஆர் த ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் எ பிளாக் m1 அப்படின்னு சொல்லும்போது F along the x டைரக்ஷன் தான். ஸோ கேபிட்டல் F I கேப், ஏங்க மைனஸ் F12 I கேப் போட்டிருக்காங்க அப்படின்னா பிகாஸ் ஆப்போசிட் இன் டைரக்ஷன். இந்த டைரக்ஷனை பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த டைரக்ஷனில் இருக்குது, F12 வந்து என்னது இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கிறதுனால இங்கே நெகட்டிவ் சைன் போட்டிருக்காங்க. ஸோ F I cap equal to minus F12 I cap equal to M1 A I cap. அப்போ 2 forces acting on a block mass M1.
சரிங்களா. அந்த பிளாக் மேலே 2 ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகிறதுனால நம்ம நியூட்டன் செகண்ட் லால என்ன ஈக்குவேஷன் தெரியும், F இஸ் ஈக்குவல் டு எம்ஏன்னு தெரியும். ஸோ 2 ஃபோர்ஸஸ் இங்கே ஆக்ட் ஆகிறதுனால நம்ம இங்கே என்ன எழுதிருக்கோம், எஃப் ஐ கேப் மைனஸ் F12 ஐ கேப் ஈக்குவல் டு M1 ஏஐ கேப். M1ன்னா அந்த மாஸ் M1 தானே எடுத்துக்கிறோம், இங்கே பிளாக் வந்துட்டு M1 தான் எடுத்துக்கிறோம். ஸோ அதனால் இங்கே ஏன் மைனஸ் ஆயினா பிகாஸ் ஆப்போசிட் இன் டைரக்ஷன். ஸோ இப்போ இந்த காம்பனன்ட்ஸை கம்பேர் பண்ணுறாங்க. பை கம்பேரிங் த காம்பனன்ட்ஸ் ஆன் போத் சைட்ஸ் ஆஃப் த அபவ் ஈக்குவேஷன் வி கெட் என்ன கிடைக்கும் ஈக்குவேஷன், F minus F12 equal to M1A. அதாவது இந்த ஈக்குவேஷன் கிடச்சிருப்பாங்க. காம்பனன்ட்ஸ் ஈக்குவேட் பண்ணுறாங்க. F minus F12 equal to M1A. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது இந்த F12வை இந்த பக்கம் கொண்டு போயிட்டு M1Aவை இந்த பக்கம் கொண்டு வந்துடுறாங்க. சரிங்களா. ஸோ அப்படி கொண்டு வரும்போது என்ன ஆகும் ஈக்குவேஷன், F12 equal to F minus M1A. F12 equal to F minus M1A ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு 3.6. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, substituting the value of acceleration from equation 3.5 in 3.6 we get. அப்போது 3.5ல நமக்கு என்ன ஈக்குவேஷன் கிடச்சிது, A is equal to என்னமா கிடச்சிது, F by M1 plus M2 கிடச்சிதுங்களா. ஸோ இதை கொண்டு வந்து இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண சொல்கிறாங்க. அப்போது என்ன பாருங்கள் நல்லா, substituting the value of acceleration from equation 3.5 in 3.6 we get F12 equal to F minus M1A. அந்த ஏக்கு பதிலாக இந்த ஏக்கு பதிலாக மட்டும்தான், இந்த ஏ இருக்கு இல்லைங்களா, F minus M1 into ஏக்கு பதிலாக என்ன இங்கே அப்ளை பண்ணுறாங்க, F divided by M1 plus M2. ஏன்னா நம்ம ஆல்ரெடி அதை தான் கண்டுபிடிச்சி வச்சுருப்போம், F divided by M1 plus M2. ஸோ அப்போ அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடுறாங்க. F1 அப்போ ஈக்குவேஷன் என்னவா மாறுது, இந்த ஈக்குவேஷன் F12 equal to F minus M1 ஆல்ரெடி இருக்குது, ஏக்கு பதிலாக என்னது F by M1 plus M2. இப்போ அதாவது இதுலேயும் வந்துட்டு சரி, இதுலேயும் வந்துட்டு F காமனாக இருக்குது இல்லைங்களா. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, Fஐ காமன் அவுட் பண்ணிடுறாங்க. Fஐ வந்து வெளியில் எடுத்துடுறாங்க. காமன் அவுட் பண்ணும்போது பேலன்ஸ் என்ன இருக்கும், இந்த Fக்கு பதில் இந்த F வெளியில் போயிடுச்சுன்னா இதுக்கு பதிலாக என்ன இருக்கும், 1 இருக்கும். ஸோ இந்த இடத்துல 1 வந்துருச்சு. மைனஸ் இந்த டேர்ம் என்னவாயிரும், M1 by M1 plus M2ன்னு கிடச்சிரும். அதாவது இந்த F இங்கே வெளியில் போனதுக்கப்புறமா இந்த M1 உள்ளே மல்டிப்ளை ஆகி 1 மைனஸ் M1 by M1 plus M2ன்னு கிடைக்கும். புரியுதுங்களா இந்த ஸ்டெப்பு. F12 equal to F into 1 minus M1 by M1 plus M2. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறாங்க, இதை LCM எடுக்கிறாங்க. அப்போ என்ன கிடைக்கணும் இந்த ஈக்குவேஷனில், F12 is equal to F into இந்த ஸ்டெப்பை நான் அடுத்தது எழுதுகிறேன் பாருங்கள். அதாவது இந்த 1 minus M1 by M1 plus M2வை எப்படி எழுதுகிறாங்கன்னா, M1 plus M2 minus M1 divided by M1 plus M2. இப்போ என்னவாகுது, இந்த M1 மைனஸ் M1 என்னவாயிராங்க, கேன்சல் ஆயிரும். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குன்ட்டாம, F ஆல்ரெடி வெளியில் இருக்குது, அந்த F இங்கே வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு இல்லை M1 மைனஸ் M1 கேன்சல் ஆகிட்டா பேலன்ஸ் என்ன இருக்குது, M2 மட்டும் இருக்குது. ஸோ M2 இந்த இடத்துல வந்துருச்சுங்களா, F M2. எப்படி திடீர்னு M2 வந்துச்சுன்னு யோசிக்கக்கூடாது. இதை LCM எடுக்கும்போது இந்த 1ங்கிற டேர்முக்கு பதிலாக M1 ப்ளஸ் M2 மைனஸ் M1 கிடைக்கும். இப்போ M1 கேன்சல் ஆயிரும். ஸோ பேலன்ஸ் டேர்ம்ஸ் என்ன இருக்கும், F M2 டிவைடட் பை M1 ப்ளஸ் M2 கிடைக்குது. ஸோ புரிஞ்சுதுங்களா. இப்போ ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன, அதாவது ஆப்போசிட் ஃபோர்ஸ் என்ன ஆக்ட் ஆகுதுங்கிறது கண்டுபிடிச்சாச்சு. F12 equal to F M2 by M1 plus M2. நெக்ஸ்ட்டு பாருங்கள் பிளாக் 2. ஸோ இங்கே ஈக்குவேஷன் 3.7 ஷோஸ் தட் த மேக்னிடியூட் ஆஃப் கான்டாக்ட் ஃபோர்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் மாஸ் M2. அதாவது மேக்னிடியூட்னா அதோட அளவுன்னு சொல்கிறாங்க. அந்த கான்டாக்ட் ஃபோர்ஸ் வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா மாஸ் M2வை டிபெண்ட் பண்ணி இருக்குது. விச் ப்ரொவைட்ஸ் த ரியாக்ஷன் ஃபோர்ஸ். அது என்ன பண்ணுது, என்ன கொடுக்குது அப்படின்னா ரியாக்ஷன் ஃபோர்ஸை அந்த M1 மேலே ஆக்ட் பண்ணுது இல்லைங்களா, அதை பொறுத்து இருக்குன்னு சொல்கிறாங்க. நோட் தட் திஸ் ஃபோர்ஸ் இஸ் ஆக்டிங் அலாங் த நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன். அதாவது M1ங்கிற ஃபோர்ஸு M1ங்கிற பிளாக்கு M2 பிளாக் மேலே ஃபோர்ஸை எக்ஸர்ட் பண்ணுது. அதுவே M2ங்கிற பிளாக்கு M1ங்கிற பிளாக் மேலே ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் ஆக்ட் பண்ணுது. அப்போ அந்த அதாவது இப்படி ஆக்ட் பண்ணுது. இது வந்து இது ஒரு ஃபோர்ஸ் F, இது வந்து என்ன பண்ணுது, ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் ஆக்ட் பண்ணுது F12ன்னு. அப்போ என்ன அர்த்தம், இது வந்து நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் தானே ஆக்ட் ஆகுது, அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க.
Equation 3.7 shows that the magnitude of contact force depends on mass m2, which provides the reaction force. Note that this force is acting along. அந்த ரியாக்ஷன் ஃபோர்ஸுங்கிறது இதுதான். அந்த ரியாக்ஷன் ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுதான்? ஆக்டிங் அலாங் நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன், நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது. அப்போ இன் வெக்டர் நோட்டேஷனில் எழுதுகிறாங்க, த ரியாக்ஷன் ஃபோர்ஸ் ஆன் மாஸ் m1 இஸ் கிவன் பை F12 வெக்டார் ஈக்குவல் டு, வெக்டர் நோட்டேஷனில் மேலே வெக்டர் சிம்பிள்ஸ் போடுறோம். ஸோ F12 வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ், ஏன்னா ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டைரக்ஷனில் நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகிறதுனால minus Fm2 divided by m1 plus m2 I cap. அடுத்தது பாருங்க, for mass m2 there is only one force acting on it. for mass m2, அடுத்தது அந்த பிளாக் m2 எடுத்துக்கிறாங்க. அந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அது மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னா. ஸோ ஃபார் மாஸ் m2 there is only one force acting on it in the x direction. எக்ஸ் டைரக்ஷனில் ஒரே ஒரு ஃபோர்ஸ் தான் ஆக்ட் ஆகுது. அதாவது இந்த டயக்ராமை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மாஸ் m2 மேலே ஒரே ஒரு டைரக்ஷன், அந்த ரெட் கலரில் F21ங்கிற ஃபோர்ஸ் மட்டும்தான் என்னவாகுது, அலாங் த பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது. அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஃபார் மாஸ் m2 there is only one force acting on it in the x direction and it is denoted by F21 vector. F21 vector சொல்கிறாங்கம்மா, this force exerted by mass m1, m1னால m2ங்கிற பிளாக் மேலே அந்த ஃபோர்ஸ் எக்ஸர்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ த ஃப்ரீ பாடி டயக்ராம் ஃபார் மாஸ் m2 இஸ் ஷோன் இன் ஃபிகர். அப்போ ஈக்குவேஷன் என்ன எழுதியிருக்காங்கம்மா, பிளாக் வந்துட்டு m2 ட்ரா பண்ணியிருக்காங்க, ஒரே ஒரு ஃபோர்ஸ் மட்டும்தான் ஆக்ட் ஆகுது. அது வந்து என்ன ஃபோர்ஸு, F21, அந்த ரெட் கலரில் காமிச்சிருக்காங்க இல்லைங்களா, F21 மட்டும்தான் ஆக்ட் ஆகுது. ஃப்ரீ பாடி டயக்ராம் ஃபார் மாஸ் m2 பாருங்கள், அந்த ப்ளூ கலர் பிளாக் வந்துட்டு என்னது சின்னதாக பாயிண்ட் மாஸாக கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. அதில் டவுன்வர்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் mg ஆக்ட் ஆகுது. என்னங்கிறது நார்மல் கான்டாக்ட் ஃபோர்ஸ், அந்த டேபிளுக்கும் அந்த மாஸுக்கும் இடையில நார்மல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. தென் F21ங்கிற ஒரு ஃபோர்ஸ் மட்டும்தான் அந்த பிளாக் மேலே ஆக்ட் ஆகுது. இப்போ அப்ளைங் நியூட்டன் செகண்ட் லா ஃபார் மாஸ் m2க்கு நியூட்டன் செகண்ட் லாவை அப்ளை பண்ணுறாங்க. அப்போ என்ன கிடைக்குது, F21 I cap, இட்ஸ் அலாங் த பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன். ஸோ அப்போ F21 I cap equal to M2A I cap. By comparing the components on both sides என்ன கிடைக்கும், F21 equal to M2A. Substituting for acceleration from equation 3.5 in equation 3.8. 3.5ல என்ன கிடைச்சது, F by M1 plus M2 கிடைச்சது இல்லைங்களா. அதை கொண்டு வந்து இந்த இடத்துல, இந்த ஏங்கிற இடத்துல என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க, A is equal to F by M1 plus M2னு, F by M1 plus M2னு சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. அப்போ ஈக்குவேஷன் என்ன ஆகும், F21 is equal to கேபிட்டல் F ஆல்ரெடி வந்துருச்சு. நெக்ஸ்ட் இந்த இடத்துல என்ன இருக்குன்னா M2 இருக்குது பாருங்கள், M2 இருக்கு இல்லைங்களா. ஸோ இப்போ F M2 by M1 plus M2. இன் திஸ் கேஸ் த மேக்னிடியூட் ஆஃப் த கான்டாக்ட் ஃபோர்ஸஸ் நமக்கு அங்கே என்ன கிடச்சதோ 3.7ல் F12 is equal to F M2 by M1 plus M2 கிடச்சிருக்கு. அதே மாதிரி இங்கே வந்துட்டு F21 is equal to F M2 by M1 plus M2 கிடச்சிருக்கு. So in this case the magnitude of contact force is F21 is equal to F M2 divided by M1 plus M2. The direction of force is, the direction of this force is along, the force வந்து along positive x directionல act ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. So in vector notation the force acting on mass m2 exerted by mass m1 is F21 vector is equal to என்ன எழுதுறாங்கம்மா, F m2 by m1 plus m2 I cap. Note F12 vector equal to minus F21 vector. நமக்கு என்னது ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டைரக்ஷன் தானே ஆக்ட் ஆகுது. ஸோ விச் கன்ஃபர்ம்ஸ் நியூட்டன்ஸ் தேர்ட் லா. இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்மா. 2 bodies in contact with each other அப்படிங்கிறது ஒரு 5 மார்க் கொஸ்டின். ஸோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது மோஷன் ஆஃப் கனெக்டட் பாடிஸ். ஜஸ்ட் இது வந்துட்டு ஒரு இன்ட்ரோ மட்டும் கொடுக்குறேன், டாபிக்ஸ் இது மட்டும் கொடுக்குறோமா. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதோட டீட்டெயிலாக என்னென்னு நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்ப்போம். ஏன்னா இது வந்துட்டு 5 மார்க் கொஸ்டின். ஸோ மோஷன் ஆஃப் கனெக்டட் பாடிஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. when objects are connected by strings. இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து ஹரிசாண்டலில் அந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு மூவ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். ஹரிசாண்டல் டைரக்ஷனில் 2 பிளாக்ஸ் எடுத்துக்கிட்டு ஸ்மூத் சர்ஃபேஸில் மூவ் ஆகுதுன்னு பார்த்தோம். இப்போ என்னென்னா மோஷன் ஆஃப் கனெக்டட் பாடிஸ்
என்னென்னா இந்த புள்ளீஸில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, தொங்க விடுறாங்க. அப்போ மாஸ் m1 அண்ட் மாஸ் m2. ஹியர் ஆல்சோ மாஸ் m1 இஸ் கிரேட்டர் தேன் மாஸ் m2. m2 விட m1 வந்துட்டு கிரேட்டராக இருக்குது. அப்போ அது தொங்க விடும்போது அது மேலே என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னா டென்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுமா? டென்ஷன் ஃபோர்ஸ். ஸோ when objects are connected by strings and a force F is applied either vertically, when objects are connected by strings, அந்த ஆப்ஜெக்ட்ஸை வந்து என்ன பண்ணுறோம், ஸ்ட்ரிங்ஸ் மூலமாக நம்ம என்ன பண்ணிடுறோம், கயிறு ரோப் மூலமாக அந்த ஸ்ட்ரிங்ஸ் மூலமாக கனெக்ட் பண்ணிடுறோம். strings and the force F is applied either vertically or horizontally. அந்த ஃபோர்ஸ் வந்து எப்படி அப்ளை ஆகும், வெர்டிக்கலாக அப்ளை, ஒன்று வெர்டிக்கலாக ஆக்ட் ஆகும், இன்னொன்று வந்து ஹரிசான்டலாக. எய்தர்னா வெர்டிக்கலி ஆர் ஹரிசான்டலி அப்படின்னு சொல்கிறாங்க, ஆர் அலாங் அண்ட் இன்க்ளைன்டு பிளேன். ஸோ when an objects are connected by strings and a force F is applied either vertically or horizontally or along an inclined plane, இப்போ it produces a tension T in the string. டென்ஷன்னா அதாவது தொங்க விடும்போது அந்த அந்த ஸ்ட்ரிங்கில் வந்துட்டு என்ன ஏற்படும், ஒரு இழு விசை ஏற்படும். அந்த டென்ஷன் வந்துட்டு உணரப்படுதுன்னு சொல்கிறாங்க. which affects the acceleration to the extent. இது வந்து எதை அஃபெக்ட் பண்ணுதுன்னா ஆக்சிலரேஷனை வந்து அஃபெக்ட் பண்ணுது. ஸோ let us discuss various cases for the same. அப்போ இதுக்கு வந்துட்டு நம்ம டூ கேசஸ் பார்க்குறோம். ஒன் இஸ் வெர்டிக்கல் மோஷன் அண்ட் அனதர் ஒன் இஸ் ஹரிசான்டல் மோஷன். ஸோ ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா வெர்டிக்கல் மோஷன் பார்க்குறோம், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஹரிசான்டல் மோஷன் பார்க்க போகிறோமா. ஸோ இப்போ மோஷன் ஆஃப் இது வந்துட்டு ஒரு 5 மார்க் கொஷின்னா மார்க் பண்ணிக்கோங்க. மோஷன் ஆஃப் கனெக்டட் பாடிஸ் when objects are connected by strings and a force F is applied either vertically or horizontally or along an inclined plane, it produces a tension T in the string which affects the acceleration to an extent. So let us discuss the various cases for the same. ஸோ இப்போ இந்த கேசஸை வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா இது வந்து ரொம்ப லாங் ப்ராசஸாக போகும். ஸோ அதனால் இது வந்து இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் இது பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த டூ பாடிஸ் இன் கான்டாக்ட், இது 5 மார்க் கொஸ்டின் தாமா மார்க் பண்ணிக்கோங்க. 2 பாடிஸ் இன் கான்டாக்ட் அண்ட் ஹரிசான்டல் சர்ஃபேஸ், இது வந்து இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் மார்க் பண்ணிக்கோங்க. ஆர் யூ கிளியர்? இதில் ஒன்றும் இல்லை, ஃபோர்ஸ் நியூட்டன் செகண்டில் அப்ளை பண்ணுறோம், நியூட்டன் செகண்ட்லாவும் தென் அது வந்து எதை கன்ஃபார்ம் பண்ணுதுன்னா நியூட்டன்ஸ் தேர்ட் லா. ஸோ ஃபோர்ஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ் வந்துட்டு அந்த பிளாக்ஸ் மேலே ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுது. ஓகேங்களா. ஸோ 2 பாடிஸ் இன் கான்டாக்ட் அண்ட் ஹரிசான்டல் ஃபோர்ஸ், இது ஒரு 5 மார்க் கொஸ்டின். ஸோ நோட் ஆன் திஸ். இது வந்துட்டு இன்றைக்கி ஹோம்ஒர்க்கு இந்த இதில் வந்துட்டு ஹோம்ஒர்க்கில் வந்து இந்த கொஸ்டினை படிச்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.